இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 11வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தானியேல் வழியாக ஆண்டவராய கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது அவருடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க நமக்கு ஆணையிடுகின்றார். கடைபிடிப்பது மட்டும் கிடையாது, அவற்றை நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார், அதையும் சொல்கிறார். உன்னுடைய முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவற்றை நீ நிறைவேற்ற வேண்டும். ஏதோ வாழ்க்கையில் நம்ம ஏதோ செய்கிறோம், ஏதோ ஏனாதானம் செய்கிறது, ஏதோ பாதி அரைகுறையாக செய்கிறது, அப்படி கிடையாது. உன்னுடைய முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் இந்த கட்டளைகளை நியமங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஃபஸ்ட் சொல்கிறார். அதே போல் நம்முடைய முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆண்டவராய கடவுளுடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கணும். நம்ம இங்கே வாழையில் இந்த மண் உலகத்தில் வாழும் பொழுது ஒருவர் மற்றவர் இப்போ யாராச்சும் நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு செவி கொடுக்காட்டினா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும். அதே போல் ஆண்டவராய் கடவுள் நம்முடைய பேசும் பொழுது அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்னா, முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போ கடவுளுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக நமக்கு கிடைக்கும். அதான் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஆண்டவராய கடவுள். அது மட்டும் இல்லை, நான் உங்களை உருவாக்கி இருக்கின்றேன், என் கட்டளையை கடைபிடிங்க, எனக்கு என்னுடைய கட்டளை நிறைவேற்றுங்க, எனக்கு செவி கொடுங்க, என்னுடைய வார்த்தைக்கு நான் உங்களை உருவாக்கின்றேன், உங்களுடைய புகழையும் உங்களுடைய பேரையும் உங்களுடைய மாட்சியையும் நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றார். உங்களுடைய புகழையும் மாட்சியையும் உங்களுடைய பெயரையும் நான் மாட்சிமைப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். நீங்கள் என்னுடைய மக்கள் ஆகையால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய தூய மக்களாக ஆக்கப்படுவீர்கள், தூய்மையான மக்களாக மாற்றப்படுவீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் தானியேல் வழியாக, இறைவாக்கினர் தானியேல் வழியாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைவாக்கினர் இந்த நாளில் இறைமகன் இயேசு நம்மோடு இணைந்து நமக்கு கற்றுக் கொடுப்பது, நம் தந்தையாக கடவுள் நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவர்களாக இருங்கள். எப்படி அவர் நிறைவு உள்ளவர்களாக நிறைவு கொண்டவராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நிறைவு உள்ளவர்களாக இருங்க. குறை சொல்லாதீர்கள், குறைபாடு கண்டுபிடிக்காதே. யார் நம்முடைய வாழ்க்கையிலும் குறை கண்டுபிடிக்காதீர்கள், அடுத்தவருடைய வாழ்க்கையிலும் குறை கண்டுபிடிக்காதீர்கள், நிறைவோடு நிறைவாக இருங்கள் என்று நமக்கு இன்றைய நற்செய்தியில் பிடிக்கின்றார். அதான், உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூர்ந்தினா அன்பு கூறுவாயாக, அப்புறம் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீ ஒருத்தன் அன்பு செய்கிற, அன்பு செய், ஆனால் பகைவரை வெறுமையாக பாரு, வெறுத்து பாரு பகைவரை, அப்படி சொல்லலை இறைமகன் இயேசு. உனக்கு அன்பு செய்வதற்கு நீ அன்பு செய்தினா அதனால் என்ன பயனு? உன்னை வெறுப்பவரை நீ அன்பு செய், உன்னை வெறுப்பவரையும் உன் பகைவரையும் அன்பு செய். அதான் இறைமகன் இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாராச்சும் ஒரு பொருள் கொடுத்தா திருப்பி கொடுக்கறனால என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பொருள் நமக்கு கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, அவங்களால இது முடியாது, நம்ம கொடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையான இரக்கம். அதுதான் கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய நியமங்கள். யார் நம்மளால் இயலாது என்று, நமக்கு கொடுக்க இயலாது என்று நினைத்து நம்மளால் முடியும் அதை செய்யலாம் நினைச்சிடமோ, எப்போ கொடுக்குறோமோ அடுத்தவங்களுக்கு, அதுதான் உண்மையான கட்டளையை கடைபிடிப்பது, அதுதான் உண்மையான நியமங்களை கடைபிடிப்பது. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் நியமங்களை கடைபிடிக்கலாம். யார் நமக்கு செஞ்சாதான் செய்யணும்னு தேவை கிடையாது. நம்மளால் முடிந்தால் அது செய்யணும், முடியாட்டினா செய்ய தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க எல்லாரும், உதவாட்டினாலும் ஒவ்வொருத்தரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், முடியாட்டினா நம்ம ஒதுங்கி இருக்கணும். அதுதான் இன்றைக்கி இன்றைய நாளில் நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவராய கடவுள், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இதை செஞ்சால் அதை செஞ்சால் ஒரு பயனும் கிடையாது. அதனால் இன்றைய நாளில் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் இதை தான் நமக்கு வலியுறுத்துகின்றார். எவ்ரிதிங் பை லவ், நத்திங் பை ஃபோர்ஸ். இது அடிக்கடி அவருடைய ஃபேமஸ் கொட்டேஷன் இதை சொல்லுவார். எவ்ரிதிங் பை லவ், நத்திங் பை ஃபோர்ஸ். எல்லாமே கடவுளுடைய அன்புக்காக செய்யுங்க, அன்பால் செய்யுங்க.
எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி யாராச்சும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க, அதனால் செய்யாதீங்க. எவ்ரிதிங் பை லவ், நத்திங் பை ஃபோர்ஸ். எல்லாத்தையும் அன்புக்காக, கடவுளுடைய அன்புக்காக செய்யுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.